ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இன்னைக்கு வீக்லி க்ளோஸ், அதே மாதிரி ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இது நேற்று லைவ்ல கொடுத்த அப்டேட். ஸோ இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பை எடுத்தோம், அது ஃபெயிலியர். செகண்ட் டைம் பை எடுக்கக்குள்ள ஒரு நல்ல ஒரு லாங் டைம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பை நீங்கள் லைவ்ல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வந்து எதிர்பார்த்தது வந்து மார்க்கெட் வந்து 1955க்கு பிலோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கணும். பட் மார்க்கெட் அந்த அளவுக்கு க்ளோஸ் வைக்கல. மார்க்கெட் அதுக்கு மேலே தான் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். வழமையாக பார்க்குற மாதிரி வீக்லி சார்ட்லேருந்து பார்த்துக்குறோம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு லாங் கேண்டில், நமக்கு ஒரு டீப்பான ஒரு லாங் கேண்டில் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ மேபி என்னை பொறுத்தவரையில் இந்த வீக் க்ளோஸ் வைக்கக்குள்ள மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக டவுன் வந்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இது ஒரு ரீட்ரேஸ்மெண்டாக கூட இருக்கலாம் மார்க்கெட்டில். நமக்கு நேற்று நடந்த பை, அதுக்குரிய ரீசன் வந்து நேற்று கொடுத்த நியூஸ் அப்டேட். ஸோ நியூஸ் அப்டேட்டுக்கு பிறகு தான் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நமக்கு தேவையானது ரெண்டு பாயிண்ட்ஸ் தான். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்குரிய லோ 1944, 500 எடுத்துக்கோங்க, அப்ராக்ஸாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து வீக்லி இன்ட்ராடே அப்டேட் வைக்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இருக்க ஹையை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிறோம். ஹைன்னு பார்த்தீங்கன்னா 1966. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1966னா நீங்கள் 500 எடுங்க, இல்லாட்டி 57 எடுத்துக்கிட்டாலும் 67 எடுத்துட்டாலும் ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 73 மட்டும் மார்க்கெட் வந்து பெண்டிங். ஸோ ஆல்ரெடி எதிர்பார்த்த ஜோன் தான். நம்ம கரெக்டாக எதிர்பார்த்தது மார்க்கெட்டில் ஒன்று மார்க்கெட் 1955 பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு இதுக்கு மேலே 73ல வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ நல்ல ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ அந்த சப்ளை ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து திரும்பணும்னு எதிர்பார்த்துருந்தோம். பட் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ மார்க்கெட் வந்து 1966ஓட மார்க்கெட் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ நான் 73 மட்டும் நோட் பண்ணுறேன் இதில். ஸோ இதில் இருக்கிற இந்த ஜோனை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்குவோம், ஹை அண்ட் லோ. நான் 66 500 எடுக்கிறேன், நீங்கள் 500 எடுங்க. ஸோ வேணால் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிறீங்க. வீக்லி ஹைன்னு நோட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி இது வந்து நம்மளோட வீக்லி லோ. ஸோ மார்க்கெட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சது இந்த ஜோன். ஸோ அது வந்து ஹை. ஸோ க்ளோஸ் வச்சது வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 58க்கு தான் க்ளோஸ் வச்சிருக்கு மார்க்கெட். ஸோ கரெக்டாக 58 59 எடுத்தாலும் ஓகே. நான் வந்து 59 எடுக்கிறேன். ஸோ எதுக்கும் இந்த சார்ட்டில் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ கரெக்டாக சொல்லப்போனால் 58 300. ஸோ 58 300. ஸோ அதில் கரெக்டாக எடுத்துக்கிறோம். நான் 58 300 எடுக்கிறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், 58 300க்கு மேலே தான் மார்க்கெட் வந்து எபோவ் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. பட் ப்ரீவியஸாக இருந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து ஒரு லாங் கேண்டில் தான். ஸோ எல்லாமே ரெட் கலர் கேண்டில். ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகணும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் இனி டவுன் சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு ஒரு லாங் பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே லாங் பை. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம 1990 2000 மட்டும் எகெயின் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படியே வந்து ஃபோர்வர்ட் சார்ட் போய்க்கிறோம். ஃபோர்வர்ட் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோர்வர்ட் சார்ட்டில் வந்து ப்ரீவியஸாக ஒரு நல்ல ஒரு லாங் கேண்டில் நமக்கு நேற்று, அதுக்கு பிறகு தான் நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிச்சு மார்க்கெட்டில். அதுலேருந்து மார்க்கெட்டில் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ கட்டாயம் நீங்கள் ஃபோர்வர்ட் பார்க்கக்குள்ள இந்த ஜூன் இந்த சார்ட் வந்து பார்த்துக்கிறங்க, ONDA. ஸோ இதில் தான் கரெக்டான 4 ஹவர் சார்ட் வந்து ரன்னிங்கில் இருக்கும். நீங்கள் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஷார்ட் டைமுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த ஜோனுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணுது. பட் இந்த ஜோனுக்கு மார்க்கெட் திரும்ப வந்தாலும் மார்க்கெட் என்ன நடக்குது, திரும்பவும் ரிஜெக்ஷன் ஆகிட்டு பை சைட் தான் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அதனால இந்த ஜோனை நான் எடுத்துக்கிறேன். இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு 1955 300. கரெக்டாக 300ஓட நான் ஒரு 5400 எடுத்துக்கிறேன். கொஞ்சம் டீப்பாக இருக்கட்டும். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு நல்ல ஒரு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு நல்ல ஒரு
ஸ்மால் சப்போர்ட் ஜோன். ஆனால் பட் டீப்பாக பார்க்க போனால் நமக்கு 53 மட்டும் வரணும். 53, 55ல மார்க்கெட்டில் திரும்பவும் மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது, திரும்பவும் மார்க்கெட்டில் இந்த கரெக்டாக நான் அப்ராக்ஸாக எடுக்கிறேன். 50 எடுப்போம், ப்ரீவியஸாக நம்ம பேசியிருப்போம். ஸோ 50க்கு கீழே தான் பிலோ நமக்கு செல். கீழே மார்க்கெட் வந்து எகெயின் ஒரு டீப் டவுன் ஒன்று பிரேக் அவுட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் நமக்கு ஒரு லாங் செல் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ 4 ஹவர் சார்ட்டில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நோட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு ஸோ ப்ரீவியஸாக இருந்த 4 ஹவர் சார்ட் பாருங்கள், ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ அதுக்கு பிறகு கிடைச்சது வந்து இதை விட மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆகிக்கல, இந்த விக்கையும் க்ளோஸ் பண்ணலை. ஸோ மார்க்கெட் இன்னும் சைட் வேல இருக்குது. எகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ரன்னிங்கில் இருக்கிற மார்க்கெட்டும் சேம். ஸோ இதுக்கு மேலே தான் ரன்னிங்கில் இருக்குது, இதுக்கு கீழே வரக்கூட நம்ம செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஷார்ட் டைமில் பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா 1 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். இப்போ ஸோ 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போன மார்க்கெட், இங்கேருந்து போன மார்க்கெட், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது. ஸோ வெயிட் பண்ணுறதுனால மார்க்கெட்டில் 2 ஆப்ஷன் நடக்கணும். ஒன்று, மார்க்கெட் திரும்ப சேம் வேக்கு போகணும், சேம் ஜூனுக்கு திரும்ப ரிட்டர்ன் போகணும். அப்படி இல்லை மார்க்கெட் பழைய மாதிரி ரிட்டர்ன் திரும்ப பழைய ட்ரெண்டுக்கே வரணும். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட்டில் வந்து நமக்கு கோல்டு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ பழைய ட்ரெண்டுக்கு வரனா கட்டாயம் கரெக்டான ஒரு பிரேக் அவுட் நமக்கு மார்க்கெட்டில் நடக்கணும். ஸோ நான் எதிர்பார்க்குறது 1955க்கு கீழே, இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு ஷார்ட் செல். ஸோ ஷார்ட் செல்லுக்கு பிறகு இந்த ஜோனுக்கு கீழே தான் நம்ம வந்து பை ஆப்ஷன் எடுக்க போகிறோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது கரெக்டாக. ஸோ வேணால் இதை கொஞ்சம் டீப் ஆக்கிக்கிறோம். ஸோ இந்த ஜோன், ஸோ இந்த ஜோன்லேயே மார்க்கெட் வந்து 1957, இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஸ்மால் சப்போர்ட் ஜோன் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ இந்த ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நீங்கள் வந்து செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷார்ட் செல் தான். ஸோ இதுக்கு கீழே செல் ஆப்ஷன். ஸோ கட்டாயம் டாப் ப்ளஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு கீழே கிடைக்கிற செல் வந்து இதுக்கு கீழே 1950 மட்டும் எதிர்பார்க்கலாம். 1950, 52, 53 மட்டும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு கீழே மார்க்கெட்டில் 50ல் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இதுக்கு கீழேயும் செல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டைம் இதுக்கு கீழே மார்க்கெட்டில் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து 1940 மட்டும் மார்க்கெட்டில் ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ பைன்னு சொல்ல போனால் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுனா கட்டாயம் வந்து இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகணும். நேற்று இருந்த இந்த 1963க்கு மேலே தான் நமக்கு பை. ஸோ அப்படி 1963க்கு கீழே பை கிடைச்சா கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து இந்த ஜோனுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக 65, 66 நம்ம கரெக்டாக 66 எடுப்போம். ஸோ இந்த ஜோனுக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நமக்கு பை. ஸோ என்னை பொறுத்தவரை பெரிய நியூஸ் ஒன்றும் இல்லை இன்னைக்கு. ஸோ ஜிவிபி நியூஸ் இருக்குது. ஸோ ஈவினிங் யூஎஸ் மார்க்கெட்டில் சின்ன சின்ன நியூஸ் டைம்ஸ் இருக்குது, பெரிய நியூஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு சிபிஐ நியூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த டைம் நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம் ட்ரேட். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து மார்க்கெட்டில் பை எடுக்கிறேன்னா கொஞ்சம் டொப்லஸோட கரெக்டாக பை எடுங்க. ஸோ இதுலேயே நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் பெரிய அப்டேட் இல்லை. ஸோ கிடைச்சால் இந்த 2 ஜோனில் இல்லாட்டி இந்த ஜோனில் கிடைச்சா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் டொப்லஸோட மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லை பிகினஸாக இருந்தீங்கன்னா கட்டாயம் லோ கேபிட்டல் இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நைட்டு நீங்கள் லைவும் பார்த்துருப்பீங்க, விஐபி ட்ரேடும் செஞ்சுருப்பீங்க, ஜிவிபி அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாமே ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு லாஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்கும் லோ கேபிட்டல் இருக்கிறவங்க. ஸோ நான் இதில் மெயினாக எதிர்பார்க்குறது இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட்டில் வந்து நமக்கு இன்றைக்கி டவுன் கிடைக்கணும். இது ஒரு ஏ ஆப்ஷன். ஏ கிடைச்சா கட்டாயம் பி கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது பி. ஸோ ஏயும் பியும் நடக்கலை, மார்க்கெட் கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் ஆகுதுன்னா கட்டாயம் இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். ஸோ 2 ஆப்ஷன் தான். ஒன்று மார்க்கெட் இங்கே வரணும், இதை பிரேக் அவுட் பண்ணணும், ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். திரும்ப இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வெயிட் பண்ணணும், திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். இது செல்லுக்கான அப்டேட்.
ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் திரும்பவும் பை சைடே ஃபோக்கஸ் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே போகட்டும். பிரேக் அவுட் நடந்ததுக்கு பிறகு நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். திரும்ப மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி வெயிட் பண்ணிச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்குள்ள நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பைக்கான அப்டேட். ஸோ இன்னொரு அப்டேட் இருக்குது. மெயினாக இந்த இடத்துல நான் எதிர்பார்க்குறது இந்த ஒரு ஜூனில் ஒரு பை, லாங் பை. மேபி இன்னைக்கு இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் நடக்க சான்சஸ் இருக்குது. பட் டிபெண்ட் நமக்கு வந்து இன்ட்ராடே க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான். ஸோ மார்க்கெட்டில் திரும்ப ரிட்டர்ன் இந்த ஜூன் வந்ததுக்கு பிறகு இதில் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்தால், ஸோ இது ஒரு ப்ரீவியஸாக இருக்கிற இப்போ ஒரு ஸ்மால் சப்போர்ட் ஜோன் தான். ஸோ ஸ்கொஷன் மார்க் தான். சப்போர்ட் எடுத்தால் நம்ம இந்த இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது இதுலேயும் கிடைக்கலாம், இல்லாட்டி இந்த ஜோன்லேயும் கிடைக்க சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுப்போம். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரையில் நமக்கு பெண்டிங் இருக்குது. மார்க்கெட்டில் 2 பெண்டிங் இருக்குது. இதில் ஒரு பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த பெண்டிங்கே நம்ம மார்க்கெட் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை, இன்னொரு பெண்டிங் இருக்குது மார்க்கெட்டில். இந்த ஜோன் நான் சொன்ன இந்த 72, 73. ஸோ இதுலேயும் மார்க்கெட் பெண்டிங். ஸோ இதுலேயும் ஃப்யூச்சரில் மார்க்கெட் வந்து இது நடக்காமல் பை கண்டினியூ ஆகிட்டு இருந்தால் இதுலேயும் நமக்கு ஒரு செல் ஆப்ஷன் இருக்குது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வந்து இதில் கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இன்றைக்குள்ள மட்டும் கீ ஜோன்ஸ் பார்த்துக்கிறோம். நான் வந்து பார்க்குறேன், இங்கேருந்து பார்க்குறேன். ஸோ நோட் பண்ணிக்கிறீங்க. 73லேருந்து கீ ஜோன்னு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீ ஜோனில் தான் இருக்கும். 1960. ஸோ 60 அது ஒரு கீ ஜோன். ஸோ ஷார்ட் டைமுக்கு இருக்க கீ ஜோன் கொஞ்சம் பார்த்துக்கணும். நேற்றுள்ள மார்க்கெட்டுக்கு. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு கீ ஜோன்னு சொல்ல போனால் நமக்கு வந்து இந்த 55 தான் வருது கரெக்டாக. ஸோ இதிலேருந்து நம்ம கரெக்டாக ஒரு எடுக்கிறதா இருந்தால் நம்ம வந்து இந்த 55 தான் கரெக்டாக எடுக்கணும். நான் வந்து 55 எடுக்கிறேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ஒரு yellow கலர். கொஞ்சம் மார்க்கெட்டை உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ கீ ஜோன்னு சொல்ல போனால் இதுதான் கீ ஜோன். $19.55 இருந்து நீங்கள் பார்க்கலாம் 1950. ஸோ இது வந்து அபவ் நமக்கு பை ஜோன். ஸோ பிலோ நமக்கு 1950 செல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ கண்டினியூவாக செல் கிடைக்க சான்சஸ் இருக்குது. மேபி இன்னைக்கு வந்து டே சார்ட் 1950க்கு பிலோ வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா கட்டாயம் எகெயின் கோல்டு வந்து செல் தான். இல்லை டே சார்ட் வந்து க்ளோஸ் வைக்க முன்னுக்கு அபவ் 1955க்கு மேலே இருந்தால் கோல்டு வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துட்டு நம்ம பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஷார்ட் அப்டேட் தான். நம்ம வீக்லி சார்ட் பார்ப்போம். எப்படியும் வீக்லி சார்ட்டில் நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட் கொடுங்க. ஸோ இன்றைக்கி லைவ் வந்து கன்ஃபார்மான மார்க்கெட்டாக இருந்தால், இல்லை நல்ல மார்க்கெட்டாக இருந்தால், மூவ்மெண்ட் இருக்கிற மார்க்கெட்டாக இருந்தால் நம்ம லைவ் அன்றைக்கி கண்டினியூ பண்ணுவோம். லைவ் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் 4 PM பிறகு ஓப்பன் ஆகும். ஸோ 4 PM பிறகு பார்ப்போம். மார்க்கெட் நல்ல கன்ஃபார்மாக இருந்தால் நம்ம ட்ரேட் எடுக்க பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்குள்ள அப்டேட். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.